நான் தான் உங்கள் ரவுடி கேமிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்மகிட்ட ஐடி கலெக்ஷன் ரிவ்யூ பண்ணுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி அதோட ஃபுல் வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ எல்லாம் பிடிச்சிருக்கவங்க கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். விளம்பர இடைவெளி மாலையில் உன் திருமுகம் திறக்கின்ற வேளையில் என் நாடியை சிலிர்க்க வைத்தாய். என் நான் கர்வம் மறைந்தென்று உன் முன்னே பணிய வைத்தாய். என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க கன் கலெக்ஷன் முதல்ல பார்த்துடலாம். கன் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ கன் இருக்குதுன்னா ஒரு 500 கன் கிட்டே இருக்குது. அதில் வந்து 5 மேக்ஸ் கன் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா M4A1 வந்து 5வது லெவலு, AK 7வது லெவலு, ஸ்கேரும் 7வது லெவலு, அப்புறம் இது பேர் மறந்து போச்சு, ஃபேமஸ் ஒரு 7வது லெவலு, எக்ஸமேட் ஒரு 5, UMP 7வது லெவலு, MP5 4வது லெவலு, MP40 2வது லெவல். இது 2வது எனக்கு யூஸ் பண்ண பிடிக்காது, அதனால் அதை அப்படியே விட்டேன். அப்புறம் கோப்ரா எல்லாருக்கும் பிடிச்ச கோப்ரா MP40 7வது லெவல் மேக்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த கோய் மாதிரி இது என்னது இது டாம்சன் ஸ்கின்னு, அப்புறம் M10 செகண்ட் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா M10 க்ரீன் கலர் மேக்ஸ் வச்சுருக்கோம். டூ ஷாட் வந்து 5வது லெவல் போட்டிருக்கோம். அப்புறம் எக்ஸமேட் இந்த உட்பேக்கர் அதுவும் யுவகன் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன போக்கர் MP40 இருக்குது, UMP அந்த மாதிரிலாம் நிறைய கன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமே பாருங்கள். M4A1 பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த ஸ்கின் இருக்குது, பழைய ஓல்டு ஸ்கின். இந்த ஸ்கின்னு ஓல்டு பிளேயர்ஸ் மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய ஸ்கின்னுங்க இருக்குது. அப்புறம் AK மேக்ஸு என்னன்னா AKயில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட AK மேக்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கின் இந்த இங்கப்பட்ட ஸ்கின் எடுத்து அந்த அப்போது லக்கில் கட்சி தான் சொல்லலாம் மொத்தமே. அது இல்லாமல் நம்மகிட்ட ட்ராகோ AKன்றாங்க. இது ஆமாம், இது ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்கின்ஸ் நிறைய இருக்குது. ஸ்கேரில் வந்து குப்பிட் ஸ்கேர் இருக்குது, அப்புறம் இங்கப்பட்ட ஸ்கேர் இருக்குது, ஸ்கேர்லாம் நிறைய இருக்குது. அது இல்லாமல் க்ரோஸாக வந்து யுவகன் எடுக்கிற அளவுக்கு நமக்கு பட்ஜெட் இல்லை. நம்ம எல்லாமே லோ ப்ரைஸ் தான் ட்ரை பண்ணுறதுனால எல்லாமே கம்மியாக கிடைக்கிறது. ஸோ ஃபேமஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் யுவகன் மட்டும் இருக்குது. எக்ஸமேட்டில் வந்து ஒரே ஒரு யுவகனே, அது மேலே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. AK94 பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்கின் இருக்குது. ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓசியில் கொடுத்தது தான், எதுவுமே டாப் அப் பண்ணியிருக்க மாட்டேன். ஆகன்றதும் நம்மளுக்கு கம்மியான அந்த 30 ரூபா 40 ரூபா ஃபின்னில் வீழ்ந்தது தான். அப்புறம் பேரஃபல் இதெல்லாம் யுவகன் எடுக்கலை. கிங்ஃபிஷர் ஒரு 3 ஸ்கின் இருக்குது, இது அவ்வளோதான். M14ம் சொல்லிற அளவுக்கு இல்லை. எக்ஸமேட் இந்த SKSும் ஓரளவுக்கு தான் இருக்கும், எல்லாம் பழைய ஓசியில் ஒருத்த ஸ்கின் தான். உட்பேக்கர் பார்த்தீங்கன்னா யுவகன் ஒன்று வச்சுருக்கேன். AC80 இதுவும் கொஞ்சம் எல்லாம் இந்த டிஸ்கவுண்ட் டாப் அப் பண்ணுறது தான். மிஷின் கனில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை நம்ம. அப்புறம் ஃபயர் ஸ்கின் இருக்குது, M60ல் ஃபயர் ஸ்கின் இருக்குது. UMPக்கு வந்தீங்கன்னா நம்ம யுவகன் இருக்குது. அப்புறம் இங்கப்பட்ட ஸ்கின்னு பழைய UMP. இது யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தீபாவளி இது பழைய லக்கிராவில் எடுத்த ஸ்பின்னு இப்போ எல்லாம் ஓசியில் விட்டானுங்க, கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. MP5யும் ஒரு யுவகன் இருக்குது. அது இல்லாமல் 11 கன்ஸ் இருக்குது. MP40 தான். MP40 யார் பிடிக்குமோ அவங்கள மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கள். முடிஞ்ச அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொஞ்சம் சொல்லி விடுங்க. MP40 7வது லெவல் ஒன்று இருக்குது, அப்புறம் 2வது லெவல் ஒன்று இருக்குது. போக்கர் MP40 டாப் எடுத்து வச்சுருக்கோம். பன்னி MP40யும் இருக்குது. அப்புறம் இந்த பேர் மறந்து போச்சு, இது என்ன பேருன்னு கரெக்டாக சொல்லிங்கன்னா உங்களுக்கு ஒரு எதனா ஒன்று சொல்லலாம். அப்புறம் இங்கப்பட்டில் P90 இருக்குது. இந்த பழைய ஸ்கின் ஓல்டு பிளேஸ் கிட்ட யார் இருக்குதோ அவங்க மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டாம்சனில் இது ஒரு ஸ்கின் இருக்குது. அப்புறம் இங்கப்பட்ட ஸ்கின்னு இந்த ஒரு டைம் டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டேன் இந்த ஸ்கின்னு இருக்குது நம்மகிட்ட. விக்டர் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு காலில் லக்கி ராயில் விட்டு அன்றைக்கே வந்து 5 டைமண்ட் ஸ்பின் பண்ணேன், 5 டைமில் விழுந்தது. அதனால தான் இந்த ஐடி ஸோ லக்கியாக இருக்குது எனக்கு. இதெல்லாம் நம்ம கம்மி டைமில் கேமாக தான் எடுத்துருக்கோம் நிறைய. M10 மேக்ஸு, அப்புறம் இந்த செகண்ட் லெவல் M10 1 இன்குபேட்டர் பழைய இன்குபேட்டர் M10 இருக்குது. மற்றபடி வேறு இல்லை. ஸ்பேஷ் வரல, அது சொல்லிடாலும் இல்லை. டூ ஷாட்டில் பார்த்தீங்கன்னா M1W7 அதாவது யுவகன் இருக்குது. அப்புறம் ஒன் பஞ்ச் மேன், இது ஓல்டு ஒன் பஞ்ச் மேன் இன்னும் ரிட்டர்ன் உள்ள எப்போ போகிறான்னு வரது இல்லை. மேக்கில் வந்து சொல்லிற அளவுக்கு இல்லை. சார்ஜ் பிளாஸ்ட் இது வந்து ஏதோ மலை நெருப்பு மறிக்குது. அப்புறம் ஸ்னைப்பரில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 8 ஸ்னைப்பர் இருக்குது. இதெல்லாம் ஓசியில் எடுத்தது தான். தீபாவளி ஈவெண்ட்டில் ஞாபகம் எனக்கு ரொம்ப நாளாக இதெல்லாம் நம்ம ஓசியில் விட்டது தான். இன்னும் நீங்கள் வாஸ்கின்னு பாருங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டானா பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மி டைமில் ஓசியில் வீழ்ந்தது தான். 30 ரூபா ஆஃபர் பண்ணாலே ஒரு சில கட்டணாலாம் நம்மளுக்கு லக்கு தான். சொல்ல போனால் லக்கு தான் இந்த ஐடி. அப்புறம் ஒரே ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் இருக்குது, பாம். அது உங்களுக்கு வேணாம். இது வந்து ஓல்டு குளோவல் ஸ்கின்னு, இது டாப் அப்பில் எடுத்தது. இதெல்லாம் கம்மி டைமில் அந்த 30 ரூபா 40 ரூபா ஆஃபரில் பண்ணுது. குளோவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 45 இருக்குது. ஒரு குளோவலாக பார்த்தோன்னா நமக்கு 4 கணக்கு ஆகிடும். அதனால் நம்ம சர்ன்னு பார்த்துடலாம். நம்மகிட்ட பழைய குளோவல் ஸ்கின்னு இருக்குது. இப்போ விட்ட ஸ்கின் ஒரு சில எடுத்து வச்சுருக்கேன். அதுவே எனக்கு இந்த குளோவல்லாம் அந்த பழைய இது இவனில் எடுத்துருப்பேன். அந்த டிஸ்கவுண்ட் வந்து தீபாவளி 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த இதில் வச்சு. இந்த குளோவல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை தான் இருந்துச்சு அந்த டைமு. இப்போ எங்கே எடுக்குது மனசு வருது சொல்லுங்கள். அவ்வளோதான் நமக்கு. இதுதான் நம்மளோட ஃபுல் கலெக்ஷன் ரிவ்யூ. ஐடி கலெக்ஷன் இல்லை, ஜஸ்ட் ஒரு கன் கலெக்ஷன் ரிவ்யூ தான். இன்னும் M1 கலெக்ஷன் இருக்குது, கார் கலெக்ஷன் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம M1 கலெக்ஷன் நம்ம கார் ஸ்கின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கார் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்கின் வச்சுருக்கிறோம். ஒரு 25 ஸ்கின் இருக்குது. இந்த மெர்க்னல் பழைய கார் ஸ்கின் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. இதுவும் புதுசாக வந்துக்குது. நம்ம மோஸ்ட்லி தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் உட்பாக இந்த பைக் ஸ்கின்னு கொஞ்சம் இருக்குது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாஸ்டர் இருக்குது, எல்லாம் ஃப்ரீயாக விடுது. எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போர் அடிக்க விரும்பல. ஸோ அதனால எமோட்ஸ் போடலாம். நம்மகிட்ட 5 மேக்ஸ் இருக்குதுன்னு சொன்னால அதில் இது ஒரு மேக்ஸு, 2வது மேக்ஸு, 3வது ஸ்கேரு, 4வது MP40, 5வது AK, 5 மேக்ஸ் இருக்குது. அதில் மணி ஸ்ட்டு இந்த பழைய எமௌண்ட்டு, இந்த ஹார்ட் எமௌண்ட்டு, லால் எமௌண்ட்டு, டான்ஸ் எமௌண்ட்டு, இந்த குண்டா எமௌண்ட்டு எனக்கு சும்மாவே கொடுத்துட்டான். 30 ரூபா டைமண்ட் ஸ்பின் பண்ணவே எனக்கு கொடுத்துறான். அதுதான் எனக்கு ஆச்சரியமாகவே இருக்குது. அப்புறம் இது ஏதோ மத்தாப்பு கம்பி சுற்றுற மாதிரி ஒரு எஃபெக்ட். அப்புறம் இதுவும் நம்மளுக்கு 45 டைமண்டில் தான் எடுத்தோம். இந்த இது கூட எல்லாமே நம்மளுக்கு கம்மி டைமண்ட் தான். பார்த்தீங்கன்னா லக்கு தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த எமௌண்ட்லாம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இல்லாமல் நம்மகிட்ட கார் ஸ்கின் இருக்குது, இந்த விக்டர் ஸ்கின் இருக்குது, டான்ஸிங் ஸ்கின் இருக்குது, இந்த கோப்ரா எமௌண்ட் போட்ட ஸ்கின்னு, அப்புறம் இந்த ஸ்கின் எல்லாம் பழைய எமௌண்ட் ஸ்கின்னு தான். போயா எமௌண்ட்லாம் இப்போ பார்க்கறதே ரேரு. இந்த டிஜே லாக்கு, ரோஸ் எமௌண்ட்டு, அதெல்லாம் போக அப்படியே சின்ன வாய்ஸில் ஊற்ற எமௌண்ட்ஸ் நிறைய பேருக்கும் வேர்ல்டு பிளேயர்ஸுக்கு, புதுசாக அந்த பிளேயர்ஸ் கூட தெரியும் வேர்ல்டு எமௌண்ட்டு, இந்த ஃப்ரீயாக ஊற்ற எமௌண்ட்லாம் எப்படி இருக்கும்ட்டு. அப்புறம் நம்மகிட்ட ஒரு இந்த ஸ்கின் இருக்குது, அனிமேஷன் ஸ்கின். இந்த ஒரு அனிமேஷன் ஸ்கின் தான் இருக்குது. நம்ம ஸ்கைவின் ஸ்கின்னு 2 வச்சுருக்கோம். ஸ்கைவின் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்குது. ஒரு மீன், இந்த மீனை தான் வற்ற தோணலான்னு பார்க்க தோண முடியல. பண்டில் நான் அப்படியே ஃபுல்லாக காட்டிடுறேன். நம்மகிட்ட இதில் வந்து ஜாஸ் பேண்ட் இருக்குது. சில கலெக்ஷன்லாம் அதை எக்யூப் பண்ணல, அது நம்ம இது கலெக்ஷன் போட்டு காட்டுவோம். டாப் கர்னல் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த தும் சகோர், இந்த மூஞ்சி, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு டைமில் வச்சு தெரியுமா. இந்த 3 நிஞ்சா எனக்கு கம்மி டைமண்ட் தான் ஏற்றுறேன். சரி, நம்ம ஃபுல் கலெக்ஷன் அந்த ஐடி கலெக்ஷன் போடுவோமா. இது ஒரு பண்டல், இது ஒரு பண்டல், சிராய பண்டல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தவளைக்கொட்டை அப்படின்னு ஒரு பண்டல் இருக்குது. பாதி மாஸ்க் எரிஞ்ச மாதிரி ஒரு மாஸ்க்கு. இதெல்லாம் நிறைய ஓல்டு ரேட் பாஸ் தான் என்கிட்ட இருக்குது பாருங்கப்பா. அப்புறம் இது ரேம்பேஜ் ஈவெண்ட்டு, இதெல்லாம் என்னென்ன ஈவெண்ட்ன்றதே மறந்து போச்சு. இது எலைட் பாஸில் விட்டது. நிறைய எலைட் பாஸில் விட்டானுங்க, நிறைய ஃப்ரீயாக விட்டானுங்க. எது நம்மளுக்கு ஓசியில் விட்டுதுன்ற அளவுக்கு மறக்கிற அளவுக்கு விட்டானுங்க. எல்லாமே எடுத்து தான். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம நிறைய கலெக்ஷன் இதில் உங்களோட ஃபேவரட் கலெக்ஷன் எதுன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த பண்டல் தான் அதிகமாக போட்டு யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த இது ரேம்பேஜ்ன்றாங்க, ட்ராப்லெட் விட்டப்போ ஒரு ஈவெண்ட் விட்டான், டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் மாதிரி விட்டான். அதில் எத்த பண்டல் இது என்னோடய ஃபேவரட்டு, ப்ளூ ஷேடு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஓல்டு கலெக்ஷன் இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக பாருங்கோ. இந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது. இதில் ரேர் ஐட்டம் மட்டும் நான் காட்டுறேன். எல்லாத்தையும் காட்டி நான் போர் அடிக்க விரும்பலை. ஸோ எனக்கு பிடிச்ச காஸ்டியூம்ஸ் மட்டும் நான் இதை ரிவ்யூ பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த கலெக்ஷன் இருக்குது, இந்த சட்டை இது இருக்குது. இதெல்லாம் ஃப்ரீயாகவே விட்டான். எனக்கு இப்போலாம் இது நினைக்கும் போது கடுப்பு தான் ஆகுது. நிறைய ஈவெண்ட்டு இப்போ ஃப்ரீயாக விட்டான். எனக்கு அதனாலேயே எனக்கு சுத்தமாக புரியல. அது இல்லாமல் நம்ம ப்ரீம் லெவல் 6 தான் இருக்கிறோம் மக்களே, சரியா. நம்ம ப்ரீம் லெவல் 6 தான். இந்த இதுக்கே கிட்டத்தட்ட 1,12,640 டைமண்ட் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் எப்படின்னா நம்ம கம்மி டைமண்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா, கம்மி ஈவெண்ட்லேயே கிடச்சிச்சு. இன்றைக்கி 5 டைம் வச்சு தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அதுக்கே அந்த லக்கு கிடச்சிது. நம்ம இல்லாமல் நம்மகிட்ட ரெக்வஸ்ட் வாங்கணும், இந்த கேம் ப்ளே பண்ணணும்னு வச்சுன்னா நம்ம கூட தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம ஜாலியாக ப்ளே பண்ணலாம். ஈவினிங் 5 o'clock டெய்லியும் லைவ் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபுல் ஐடி கலெக்ஷன் ரிவ்யூ. ஃபுல்லாக பாருங்கள். அது இல்லாமல் நம்ம 2 days கம்மிங் 5 இல்லை 4 அந்த டேட்டில் நம்ம ப்ராக்ஸி சர்வர் ரிவீல் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இவ்வளோ தான் ஐடி கலெக்ஷன். பார்க்குற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லைன்னு நினைப்பீங்க. இருந்தாலும் என்னோட ஐடி கலெக்ஷன் இது ஒன்று தான். கேட் ஸ்கில் எல்லா கேட் ஸ்கில்லும் எடுத்துருப்பேன். புதுசாக அந்த கேட் ஸ்கில் இந்த இது கூட இருக்கும் நம்மகிட்ட, சரிங்களா. இதுதான் நம்மளோட ஃபுல் ஐடி கலெக்ஷன் ரிவ்யூ. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே. ஸோ ஈவினிங் லைவில் சந்திப்போம். வரட்டா.